வணக்கம் நண்பர்களே. சில பேர் மட்டும் காலையில அலாரம் அடிச்சதும் உடனே எழுந்து உடற்பயிற்சி செஞ்சு அவங்க வேலைகளை கவனமா முடிச்சு அவங்களோட லட்சியங்களை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நிஜமாக்கிக்கிறாங்கன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? அதே சமயம் சிலரால மட்டும் ஏன் திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சும் ஒழுங்கா இருக்க முடியல? இந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்கிட்டது உண்டா? நான் ஏன் ஒழுக்கமா இருக்க முடியல? திங்கள்கிழமை மட்டும் எனக்கு ஏன் நிறைய உத்வேகம் இருக்கு, ஆனா புதன்கிழமைக்குள்ள அது ஏன் காணாம போயிடுது? நான் ஏன் ஒவ்வொரு முறையும் நான் வெச்ச விதியை கடைபிடிக்காம போறேன்? உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது பெருசா சாதிக்கணும்னு ஆசை இருக்கும், ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினைப்பீங்க. ஆனா ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை திரும்பவும் அந்த பாதுகாப்பு வட்டத்துக்குள்ளேயே இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒழுக்கம்ங்கிறது ஒரு திறமை இல்லை, அது கடவுள் கொடுத்த பரிசு இல்லைன்னா சில பேர் மட்டும் எப்படி நிலையா இருக்காங்க? கவனச்சிதறல்கள் இருந்தாலும் அவங்க எப்படி ஒருமுகத்தோட இருக்காங்க? அவங்க எடுக்கிற சின்ன சின்ன அன்றாட முயற்சிகளை பெரிய கனவுகளா எப்படி மாத்திக்கிறாங்க? அவங்க கிட்ட ஏதாவது ரகசியம் இருக்கா? உண்மையில இந்த மாதிரி இருக்கிறவங்க வேற கிரகத்துல இருந்து வரல. அவங்களுக்கு எந்த மாய சக்தியும் கிடையாது. அவங்க ஒரு எளிய உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒழுக்கம்ங்கிறது கட்டுப்பாட்டை பத்தி இல்ல, அது சுதந்திரத்தை பத்தினது. ஆச்சரியமா இருக்கா? நாம எப்பவும் ஒழுக்கத்தை ஒரு சிறை அல்லது ஒரு கட்டுப்பாடுன்னு நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா, அது நாம உண்மையா வாழ ஆசைப்படுற வாழ்க்கையை திறந்து விடுற ஒரு சாவி. ஒழுக்கம்ங்கிறது நீங்க உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்ட ஒரு வாக்குறுதி. உங்களுக்கு மனசு இருந்தாலும் இல்லன்னாலும் ஒவ்வொரு நாளும் அதை நீங்க காப்பாத்துறது. ஒழுக்கம்ங்கிறது ஒரு சக்தி. அது உங்களை இப்போ கற்பனையில் மட்டும் இருக்கிற நீங்க நினைக்கிற அந்த நல்ல மனிதரா மாத்தும். இந்த வீடியோல ஒருத்தரோட பயணத்தை பத்தி பேசுவோம். அவர் நிறைய முறை தோற்றவர். ஆனா அவரோட வாழ்க்கையை ஒரு முறையா மாத்தி அவர் எப்பவும் ஆகணும்னு நினைச்ச நபரா மாறினாரு. அன்றாட வாழ்க்கையில கவனிக்கப்படாத ஆனா உங்க வாழ்க்கையை மொத்தமா மாத்தக்கூடிய கண்ணுக்கு தெரியாத பழக்கங்களை பத்தி பேசுவோம். இந்த வீடியோல ஒழுக்கத்தை எப்படி உருவாக்குறது, அதை எப்படி காப்பாத்துறது, பராமரிக்கிறது மற்றும் அது எப்படி ஒரு அடையாளமா மாறுறது, அது ஒருபோதும் மங்காமல் இருக்கிறதை பத்தி தெரிஞ்சுப்பீங்க. சோ நீங்க எப்போதாவது எதையாவது ஆரம்பிச்சுட்டு அதுல தோத்துப்போன அனுபவம் உங்களுக்கு இருந்தா, உங்க உள்ளுக்குள்ள போதும் இப்போ நான் மாறணும் அப்படின்னு ஒரு குரல் கேட்டா, இந்த வீடியோ உங்களுக்கு வெறும் சுருக்கம் இல்ல, நீங்க யாராக மாற முடியும்னு காட்டுற ஒரு கண்ணாடி. உங்க வாழ்க்கையில ஒழுக்கத்துக்கு ஒரு இடத்தை கொடுக்க முடியுமானா தயாராகுங்க. ஏன்னா இது புத்தகத்துல இருந்து வந்த ஒரு பேச்சு இல்ல, இது உங்க புது வாழ்க்கையின் ஆரம்பமா இருக்கலாம். அத்தியாயம் 1. ஒழுக்கத்தின் சக்தி. எப்போதாவது கவனிச்சிருக்கீங்களா? சில பேருக்கு அதிக திறமை இருக்காது, சிறப்பான வசதிகளும் இருக்காது. ஆனாலும் அவங்க வாழ்க்கையில ரொம்ப தூரம் போயிடுவாங்க. அதே சமயம் புத்திசாலித்தனம், திறமை, புது புது யோசனைகள்னு எல்லாம் இருந்தும் சில பேர் ஒரே இடத்துல மாட்டிக்கிடுவாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் இடையில என்ன வித்தியாசம்னு நீங்க குழம்பி இருக்கலாம். அந்த வித்தியாசம் ஒழுக்கம். ஒழுக்கம்ங்கிறது ஒரு அமைதியான சக்தி. அது சத்தம் போடாது, நாடகம் போடாது. ஆனா அமைதியா உங்க வாழ்க்கையை மொத்தமா மாத்தும். வெற்றிக்கு உந்துதலும் ஊக்கமும் தான் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, உந்துதல்ங்கிறது ஒரு அலை மாதிரி. சில நேரம் வரும், சில நேரம் போகும். ஆனா ஒழுக்கம்ங்கிறது ஒரு நங்கூரம் மாதிரி. அது எந்த புயல்லையும் உங்களை அசையாம நிறுத்தும். யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு பெரிய இசைக்கலைஞரும் உத்வேகம் வரும்போது மட்டும் தான் தினமும் பயிற்சி செய்வாங்களா? இல்ல எந்த ஒரு விளையாட்டு வீரரும் சுறுசுறுப்பா இருக்கும்போது மட்டும் தான் தினமும் காலையில எழுந்து பயிற்சி செய்வாங்களா? கண்டிப்பா இல்லை. அவங்க எழுந்து பயிற்சி செஞ்சு அவங்களை ஊக்குவிச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க எந்த மாதிரி ஆகணும்னு முடிவு செஞ்சிருக்காங்க. ஒழுக்கம்ங்கிறது வெறும் கடின உழைப்பு மட்டும் இல்ல. அது ஒரு கடினமான ஆனா சரியான பாதையில உங்களை திரும்ப திரும்ப வைக்கிற ஒரு முடிவு. இரவு 11 மணிக்கு போனை நோண்டாம ஒரு புத்தகம் படிக்கிறது தான் ஒழுக்கம். ஒழுக்கம்ங்கிறது பாதுகாப்பு வட்டத்துக்குள்ளேயே நிக்காம சிரமமான வழிகளை தேர்ந்தெடுத்து நடக்கிறது. ஒழுக்கம் வேற எந்த சுருக்கு வழியும் தராத திறமை, தன்னம்பிக்கை மற்றும் சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஆமா, சுதந்திரம் தான். ஏன்னா நீங்க ஒழுக்கமா இருக்கும்போது நீங்க தான் உங்க எஜமான். உங்க உணர்ச்சிகள் உங்களை கட்டுப்படுத்தாது, நீங்க தான் அவற்றை கட்டுப்படுத்துவீங்க. எப்போ எழுந்துக்கணும், என்ன செய்யணும், எந்த பக்கம் போகணும்னு நீங்க முடிவு எடுப்பீங்க. ஒழுக்கம் சிந்திக்காம எடுத்த முடிவுகளால வர்ற வருத்தத்தில இருந்து உங்களை விடுவிக்கும். சோ முதல் அத்தியாயம் நமக்கு ஒரு அடிப்படை உண்மையை சொல்லிக் கொடுக்குது. நீங்க யாரு மற்றும் நீங்க யாரு ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, இது ரெண்டுக்கும் இடையிலான ஒரு பாலம் தான் ஒழுக்கம். எல்லா வெற்றிக்கும் ஒழுக்கம் தான் அடித்தளம். ஒழுக்கம் இல்லன்னா கனவுகள் வெறும் யோசனைகளாவே இருக்கும்.
ஆனா ஒழுக்கம் சேர்ந்தா ஒவ்வொரு யோசனையும் ஒரு இலக்காகும், ஒவ்வொரு இலக்கும் ஒரு வெற்றியாகும். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நான் ஆகணும்னு நினைக்கிற மாதிரி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேனா, இல்லை வெறுமனே ஆசைப்பட்டுட்டு திரும்பவும் பாதுகாப்பு வட்டத்துக்குள்ளேயே போயிடுறேனா? இந்த கேள்வி உங்களை கொஞ்சம் கூட அசைச்சு பார்த்தா உங்க ஒழுக்க பயணத்தை தொடங்க வேண்டிய நேரம் இதுதான்னு புரிஞ்சுக்கோங்க. அத்தியாயம் 2. உந்துதல் பற்றிய கட்டுக்கதையை உடைத்தல். ஒவ்வொரு புது வருஷமும் நாம ஏன் வாழ்க்கையை மாத்திக்கணும்னு உறுதி எடுத்துக்கிறோம், ஆனா சில மாசங்கள்ல பழைய பழக்கங்கள் திரும்ப வந்துடுதுன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆரம்பத்துல நம்முடைய உந்துதல் உச்சகட்டத்துல இருக்கும், ஆனா ஒரு சின்ன பிரச்சனை வந்ததும் அது ஏன் மறைஞ்சு போயிடுது? நமக்கு உந்துதல் இருந்தா எல்லாம் சாத்தியம்னு எப்பவும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அது உண்மையா? உந்துதல்ங்கிறது நாம நல்லா உணரும்போது மட்டும் தான் செய்யறதா? அது ஒவ்வொரு நாளும் நமக்கு சக்தி கொடுக்கிற ஒரு மாய சக்தி தானா? உண்மையில உந்துதல்ங்கிறது ஒரு உணர்வு தான். உங்களுக்கு உத்வேகம் வரும்போது உலகம் உங்க கால்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த உணர்வு எப்பவும் நிலைக்காது. அடுத்த நாள் சோம்பேறித்தனம் வரும், இல்லன்னா ஒரு சவால் வரும், உடனே உந்துதல் காணாம போயிடும், நாம பழைய பழக்கங்களுக்கே போயிடுவோம். அப்போ நம்மளால எப்பவுமே வெற்றியடைய முடியாதா? உந்துதல் மறைஞ்சு போயிடுறதால நம்ம வாழ்க்கையை முழுசா மாத்திக்க முடியாதா? இல்லை. இதுக்கு முக்கியமான வழி ஒழுக்கம்தான். உந்துதல் இல்லாத போதும் ஒழுக்கம் தான் கடினமான நேரங்கள்ல நம்மை முன்னோக்கி தள்ளும். ஒழுக்கம்ங்கிறது உங்களுக்கு மனசு இருந்தாலும் இல்லன்னாலும் உங்க வேலையை ஒவ்வொரு நாளும் தவறாம தொடர்ந்து செய்யறது. அது உங்க லட்சியத்துக்கான அர்ப்பணிப்பு. எந்த நிலைமையிலும் உங்க பாதையில் தொடர்ந்து நடப்பீங்கன்னு உங்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி. நீங்க உந்துதலோட பாதையில நடந்தா ஒரு நாள் உந்துதல் முடிஞ்சு போயிடும். ஆனா ஒழுக்கத்தின் பாதையில நடந்தா உங்க உணர்வுகள் எதுவா இருந்தாலும் நீங்க ஒவ்வொரு நாளும் முன்னேறுவீங்க. சில பேர் தினமும் ஜிம்முக்கு போறதை, அவங்க டயர்டா இருந்தாலும் இல்ல எக்ஸ்கியூசஸ் சொன்னாலும் ஒர்க் அவுட் பண்றதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? உந்துதல் இல்லாம சில பேர் ஏன் நைட் ரொம்ப நேரம் படிக்கிறாங்கன்னு கவனிச்சிருக்கீங்களா? அவங்க உந்துதலை தேடல, அவங்க வெற்றிக்கு அவங்களே உருவாக்கிக்கிட்ட ஒரு வழக்கத்தை பின்பற்றுறாங்க. ஒழுக்கம் தான் அவங்களை தொடர்ந்து தவறாம போக வைக்குது. இப்போ உந்துதல்ங்கிறது ஒரு தற்காலிகமான உணர்வுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போவும் தினமும் புது உந்துதலை தேடணும்னு நினைக்கிறீங்களா? உங்க வெற்றி உங்களுக்கு எவ்வளவு உந்துதல் கிடைக்குதுங்கிறத பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்பவும் உந்துதலை மட்டுமே நம்பியிருந்தா எப்பவும் கஷ்டப்படுவீங்க. ஆனா ஒழுக்கத்தை உங்க பழக்கமா மாத்திக்கிட்டா உங்களுக்கு உந்துதலை தேட வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களை முன்னோக்கி நகர வைக்க உங்ககிட்ட ஒரு அமைப்பு தயாராக இருக்கும். 2வது அத்தியாயம் இதைத்தான் நமக்குச் சொல்லிக் கொடுக்குது. உந்துதல்ங்கிறது ஒரு உணர்வு. ஆனா ஒழுக்கம்ங்கிறது ஒரு பழக்கம். நீங்க ஒழுக்கத்தை உங்க அன்றாட வாழ்க்கையில சேர்க்கும்போது உந்துதல் ஒரு போனஸ் மாதிரி எப்பவாது வரும், ஆனா அது அடித்தளமா இருக்காது. சோ அடுத்த முறை உந்துதல் காணாம போனா பரவாயில்லைன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. ஒழுக்கம் அதை கவனிச்சுக்கும். ஏன்னா ஒழுக்கத்தை தொடர்ந்து பின்பற்றுறவங்க எப்பவுமே தோற்க மாட்டாங்க. அத்தியாயம் 3. உங்க ஏன் என்பதை புரிந்து கொள்ளுதல். நீங்க எப்போதாவது ஒரு லட்சியத்தை வச்சிருக்கீங்களா? ரொம்ப ஆர்வமா ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆரம்பத்துல எல்லாம் நல்லா போகும், ஆனா அப்புறம் எல்லாம் அமைதியாயிடும். முதல்ல ஆர்வம் இருந்தது, அப்புறம் எக்ஸ்கியூசஸ் வர ஆரம்பிச்சது. முதல்ல உறுதி இருந்தது, அப்புறம் கவனச்சிதறல்கள் வந்துடுச்சு. என்னால ஏன் இதை செய்ய முடியல அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உண்மையில பிரச்சனை உங்க மன உறுதி இல்ல. பிரச்சனை உங்க நோக்கம் கூட இல்ல. பிரச்சனை என்னன்னா உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான கேள்விக்கு உங்களுக்கு தெளிவு இல்ல. ஏன்? நீங்க ஏன் காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்? நீங்க ஏன் உங்க படிப்புல இல்ல வேலையில நிலையாயிருக்கணும்? நீங்க ஏன் உங்களுடைய சிறந்த வடிவமாக மாறணும்? இந்த ஏன் உங்க உள்ளுக்குள்ள உறுதியா வேரூன்றாம எந்த ஒழுக்கமும் எந்த வழக்கமும் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. உங்க சக்தி சுத்தமா இல்லனாலும் உங்களை ஓட வைக்கிற எரிபொருள் தான் இந்த ஏன். இந்த ஏன் ஒரு நங்கூரம் மாதிரி. புயல்ல கூட உங்களை அசைக்காம நிறுத்தும். இப்போ யோசிச்சு பாருங்க, உங்க ஏன் மத்தவங்களை ஈர்க்கிறதுக்கு இல்லன்னா யாரோடையாவது உங்களை ஒப்பிட்டு பார்க்கிறதுக்கு மட்டும் தான் இருந்தா அது சீக்கிரமா காணாம போயிடும். ஆனா உங்க ஏன் உங்க வலி, உங்க கனவுகள், உங்க ஆழமான ஆசைகள்னு உள்ளுக்குள்ள இருந்து வந்தா அது எப்பவுமே நிலைக்கும். இன்னும் ஆழமா போவோம். நீங்க எப்போதாவது உங்களை நீங்களே கேட்டிருக்கீங்களா? நான் ஏன் இதை ஆசைப்படுறேன்? நான் எதுல இருந்து ஓடுறேன்? நான் எதை நோக்கி ஓடுறேன்? நீங்க எதுக்காக போராடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாத வரைக்கும் ஒழுக்கம் ஒரு சித்திரவதை மாதிரி இருக்கும். காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கிற ஒருத்தர் டயர்டா இருந்தாலும் கடினமா உழைக்கிறவர், எல்லாமே தனியா செய்யும்போது கூட தன்னோட எல்லைகளை தாண்டி போறவர், இதையெல்லாம் ஒரு புத்தகம் சொன்னதால செய்யல.
ஆனா அவங்களுக்குள்ள ஒரு தீ இருக்கு, ஒரு காரணம், ஒரு ஏன் இருக்கு, அது அவங்களை நிக்க விடாது. 3வது அத்தியாயம் நமக்குச் சொல்லிக் கொடுக்குது, உங்களுக்கு ஒழுக்கம் வேணும்னா முதல்ல நீங்க உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருக்கணும். உங்க லட்சியங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்களை நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க அடக்கி வெச்ச உணர்ச்சிகளை உணரணும். இன்னைக்கு உங்களை துரத்துற தோல்விகளை நேருக்கு நேர் பார்க்கணும். மத்தவங்க பயத்தால நீங்க விட்டுப்போன கனவுகளை நினைச்சு பாருங்க. உங்க உள்ளுக்குள்ள இன்னும் நீங்க உணர்ற ஆனா வெளிப்படுத்த முடியாத உங்க உருவத்தை பாருங்க. ஒழுக்கம் ஒரு இயந்திரத்தனமானது இல்ல. அது ஒரு ஆழமான உணர்ச்சிபூர்வமான பயணம். அதுக்கு தெளிவு இருந்தா மட்டும் தான் அது சாத்தியம். உங்க ஏன் தெளிவாக இருக்கும்போது தான் தெளிவு வரும். சோ இன்னைக்கு உங்க நோட்புக் இல்லனா நோட்ஸ் ஆப் எடுத்து என்னுடைய ஏன் என்ன, நான் ஏன் இந்த பயணத்தை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டுக்கோங்க. பதில் கிடைச்சதும் அதை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. தினமும் அதை படிங்க. அதை உங்க போன் ஸ்கிரீன், ரூம் சுவர், உங்க ஆத்மாக்குள்ள கூட வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க ஏன் உறுதியா இல்லாத வரைக்கும் உங்க எப்படி எப்பவும் சக்தி வாய்ந்ததா இருக்காது. 3வது அத்தியாயம் ஒரு எளிய ஆனா வாழ்க்கையை மாத்தக்கூடிய உண்மையைச் சொல்லுது. ஒரு உறுதியான ஏன் இருக்கிறவர் எந்த எப்படி இருந்தாலும் தாங்கிக்கலாம். இப்போ கேள்வி என்னன்னா, உங்களால ஒழுக்கமா இருக்க முடியுமாங்கிறது இல்ல, ஆனா உங்க ஏன் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா என்பதுதான். அத்தியாயம் 4 தன்னடக்கத்தின் அறிவியல் நமக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருந்தும் படிக்கணும், வேலையை முடிக்கணும், ஆரோக்கியமா சாப்பிடணும், போனை விட்டு தள்ளி இருக்கணும்னு ஏன் நாம அதை செய்ய மாட்டோம்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஜஸ்ட் 5 நிமிஷம் இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்க உங்ககிட்டே சொல்லிக்கிட்டு திடீர்னு 1 மணி நேரம் ஓடினதை எப்போதாவது கவனிச்சிருக்கீங்களா? இல்லன்னா இன்னைக்கு ஒரு சீட் டே, நாளைக்கு மறுபடியும் ஆரம்பிக்கலாம், ஆனா அந்த நாளைக்கு எப்பவுமே வராது. உண்மையில இது சோம்பேறித்தனம் இல்ல, மன உறுதி இல்லாம போனது கூட இல்ல. இது தன்னடக்கத்தின் அறிவியல். இது உங்க மூளையோட ஆழமா இணைக்கப்பட்டிருக்கு. நம்ம மூளை 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு உடனடி மகிழ்ச்சியை விரும்புற பழமையான மூளை. அது இப்போதைக்கு இன்பத்தையும் காம்ஃபார்ட்டையும் மட்டுமே தேடும். இன்னொன்னு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய, விளைவுகளை புரிஞ்சுக்கிற மற்றும் நீண்ட காலத்துக்கு யோசிக்க உதவுற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். பிரச்சனை என்னன்னா, நீங்க டயர்டா, டென்ஷனா இல்லன்னா போர் அடிக்கும்போது உங்க பழமையான மூளை கட்டுப்பாட்டை எடுத்துக்கும். அது இன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ண, நீ நிறைய உழைச்சிருக்க அப்படின்னு சொல்லும். அப்போதான் செல்ஃப் சாபிட்டாஜ் ஆரம்பிக்கும். இது ஒழுக்கத்துக்கும் கவனச்சிதறலுக்கும் இடையிலான ஒரு போர். இதுல நாம நிறைய முறை தோற்போம். 4வது அத்தியாயம் என்ன சொல்லுதுன்னா, தன்னடக்கம்ங்கிறது ஒரு மேஜிக் ட்ரிக் இல்ல. ஜிம்ல மசில்ஸ்க்கு எப்படி பயிற்சி வேணுமோ அதே மாதிரி இதுக்கும் பயிற்சி தேவை. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன முடிவுகள், ஒவ்வொரு முறையும் ஒரு ஆசையை எதிர்க்கிறப்போ, போனை எடுக்கிறதை தாமதப்படுத்துறப்போ, உங்க மனசு தவிர்க்க நினைக்கிற ஒரு வேலையை செய்யும்போது நீங்க உங்க தன்னடக்க மசிலுக்கு சக்தி கொடுக்கிறீங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் ஆசைக்கு வழிவிட்டா அந்த மசில் பலவீனமாயிடும், நீங்க அதே சுழற்சியில மாட்டிக்குவீங்க. ரொம்ப முக்கியமா உங்க சுற்றுப்புறமும் உங்க தன்னடக்கத்தை பாதிக்கும். உங்க ரூம் அலங்கோலமா, நிறைய கவனச்சிதறல்களோட, போன் எப்பவும் பக்கத்துல, நோட்டிபிகேஷன்ஸ் ஆன்ல இருந்தா உங்க மன உறுதி எவ்வளவு பலமா இருந்தாலும் நீங்க தோத்து போவீங்க. ஏன்னா உங்க சுற்றுப்புறம் உங்க சக்தியை அமைதியா உறிஞ்சும். சோ புத்திசாலித்தனமா இருங்க. உங்க மன உறுதியை ஆதரிக்க ஒரு அமைப்பை உருவாக்குங்க. கவனச்சிதறல்களை நீக்குங்க. உங்க மூளையை சரியான திசையில தூண்டுற சடங்குகள், ரிமைண்டர்ஸ் உருவாக்குங்க. 4வது அத்தியாயம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, உந்துதல் மட்டும் வேலை செய்யாது. நாம நம்ம மூளையை புரிஞ்சுக்கணும், அதோட பலவீனங்களை ஏத்துக்கணும், அப்புறம் அதுல வேலை செய்யணும். தன்னடக்கம் ஒரு சக்தி இல்ல, அது ஒரு வியூகம். இதை நீங்க புரிஞ்சுகிட்டா நீங்க சூழ்நிலைகளுக்கு அடிமையாகாம உங்க எஜமானரா இருப்பீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு முறையும் உங்க ஆசைகளுக்கு தோத்து போறீங்களா? கவனச்சிதறல்களை நோக்கி இழுக்கப்படுறீங்களா? ஆமான்னா ஒரே வழி உங்க மூளைக்கு பயிற்சி கொடுக்கிறது, உங்க தன்னடக்கத்தை பலப்படுத்துறது மற்றும் உங்க ஒழுக்கத்தை ஆதரிக்க ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது. ஏன்னா உங்க மனம் கட்டுப்பாட்டில இருக்கும்போது உங்க வாழ்க்கை கட்டுப்பாட்டில இருக்கும். அத்தியாயம் 5 காலையை வெல்லுதல் அலாரம் அடிக்கும், உங்க கண்கள் மெதுவா திறக்கும். உள்ளுக்குள்ள இன்னும் 5 நிமிஷம் அப்படின்னு ஒரு குரல் சொல்லும். நீங்க திரும்ப படுப்பீங்க, அந்த காலை வெற்றி திரும்பவும் ஒரு தோல்வியாக மாறும். ஆனா எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த 5 நிமிஷம் ஸ்னூஸ் பண்றது மட்டுமில்ல. இது ஒரு முடிவு, உங்க வாழ்க்கையின் மொத்த திசையையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு முடிவு. காலையை வெல்லுதல்கிறது சீக்கிரம் எழுந்திருப்பது மட்டுமில்ல. அது உங்க அடையாளத்தை உருவாக்குற ஒரு வழி. ஏன்னா காலை நேரம் தான் ரொம்ப சுத்தமான, சக்தி வாய்ந்த மற்றும் தனிப்பட்ட நேரம்.
உலகம் முழுவதும் தூங்கும்போது நீங்க உங்களை வடிவமைக்க ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்க உங்க காலையை வென்றால் உங்க மொத்த நாளையும் வெல்ல முடியும். ஏன்னா காலை நேரம் தான் சத்தங்கள் மற்றும் கவனச்சிதறல்களிலிருந்து விலகி தெளிவையும் கட்டுப்பாட்டையும் நீங்க கண்டறியக்கூடிய ரகசியமான இடம். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க எழுந்ததும் போனை பார்த்து சமூக வலைதளங்களில் நோண்டி இல்லனா தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட்டா நீங்க உங்க சக்தியை சிந்திக்காமலே இழக்கிறீங்க. ஆனா நீங்க கொஞ்சம் அமைதியா ஸ்ட்ரெச்சிங், நன்றி உணர்வு, ஜர்னலிங் இல்லனா ஆழ்ந்த சுவாசம்னு உங்க மனசை தயார் செஞ்சா உங்க நாளோட திசையை உங்க கையில எடுத்துக்கிறீங்க. காலை வழக்கம் ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி. நீங்க யாராக ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு அது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நினைவூட்டும். இதுல சிறந்த விஷயம் என்னன்னா, காலை நேரம் ஒழுக்கத்தை உருவாக்க ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா அப்போ உங்க மன உறுதி ரொம்ப பலமா இருக்கும். கவனச்சிதறல்கள் இல்ல, சத்தம் இல்ல, நீங்களும் உங்க லட்சியங்களும் மட்டும்தான். உங்க காலை வழக்கம் சரியானதா இருக்கணும்னு அவசியமில்ல. அதுக்கு ஒரு நோக்கம் இருந்தா போதும். 10 விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணாதீங்க. உங்களை மையப்படுத்தி கவனமா சக்தியோட வெச்சுக்கிற 2 இல்லனா 3 பழக்கங்களை மட்டும் பின்பற்றுங்க. 10 நிமிஷம் மெடிடேட்டிவ் பண்றது, 15 நிமிஷம் படிக்கிறது, இல்லனா 5 நிமிஷம் அஃபர்மேஷன் சொல்றது. இந்த சின்ன சின்ன சடங்குகள் தான் ஒழுக்கத்தோட வேர்களை உங்களுக்குள்ள ஆழமா பதிக்கும். ஆமா, சீக்கிரம் எழுந்திருக்கிறது ஈஸி இல்ல. தூக்கம் உங்களை திரும்ப இழுக்கும், படுக்கை உங்களை கூப்பிடும், எக்ஸ்கியூசஸ் தயாரா இருக்கும். ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்க அந்த பாதுகாப்பு வட்டத்தில இருந்து வெளியே வரும்போது, ஒவ்வொரு முறையும் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுக்கு உங்களை ஊக்குவிக்கும்போது, நீங்க நேரத்தை மட்டும் வெல்லல, உங்களையே வெல்லுறீங்க. காலை வழக்கம் உங்களுக்கு நீங்களே ஒரு செய்தியை அனுப்புது, நான் தயாராக இருக்கேன், நான் சீரியஸ், நான் என்னுடைய கனவுகளுக்காக எழுந்திருக்கேன். சோ இன்னையில இருந்து காலை நேரம் வெறும் ஒரு பிளாக் மட்டுமில்ல. அது உங்க தனிப்பட்ட மாற்றத்துக்கான இடம். 5வது அத்தியாயத்தின் இந்த சக்தி வாய்ந்த உண்மையை எப்பவும் நினைவில் வச்சுக்கோங்க. நீங்க உங்க காலையை எப்படி செலவு பண்றீங்கங்கிறது உங்க நாளை எப்படி வாழறீங்கன்னு தீர்மானிக்கும். நீங்க உங்க நாளை எப்படி வாழறீங்கங்கிறது உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இப்போ கேள்வி என்னன்னா, நீங்க எவ்வளவு பிஸியா இருக்கீங்கங்கிறதே இல்ல, ஆனா உங்க காலையின் முதல் 1 மணி நேரத்தை உங்க வாழ்க்கையின் ரொம்ப முக்கியமான பகுதியா நினைக்கிறீங்களா? ஏன்னா காலையை வென்றவர் அவங்க வாழ்க்கையின் மொத்த திசையையும் சொந்தமாக்கிக்கிறார். அத்தியாயம் 6 இல்லை என்று சொல்லும் ஒழுக்கம். உங்களுக்கு நேரம் இல்லனாலும், உங்க சக்தி சுத்தமா இல்லனாலும், யாராவது உதவி, கவனம் கேட்டா, நீங்க எத்தனை முறை ஆமான்னு சொல்லி இருக்கீங்க? ஆனா அப்புறம் நீங்க டயர்டா, வெறுப்பாக, முக்கியமா உங்க மேலேயே கோபப்பட்டிருப்பீங்க. ஏன்? ஏன்னா மத்தவங்களை சந்தோஷப்படுத்த முயற்சி செஞ்சு நீங்க திரும்ப திரும்ப உங்களை இழந்துகிட்டே இருக்கீங்க. ஒழுக்கம்ங்கிறது நீங்க என்ன செய்யறீங்கங்கிறது மட்டும் இல்ல, நீங்க எதை செய்யாம விட்டுடுறீங்கங்கிறதும் தான். இல்லைன்னு சொல்றது ஒரு திறமை, ஒரு சூப்பர் பவர். அதுக்கு முதல்ல தைரியம் வேணும். ஏன்னா நீங்க இல்லைன்னு சொல்லும்போது மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயப்படுவீங்க. அவங்க மனச கஷ்டப்படுத்திருவோமோ இல்லன்னா சுயநலமா தெரியுமோன்னு நீங்க கவலைப்படுவீங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, நீங்க மத்தவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஆமான்னு சொல்லும்போது உங்களுக்கு நீங்களே இல்லைன்னு சொல்லிக்கிறீங்க. இல்லைன்னு சொல்லி எல்லைகளை அமைக்கிறது சுயநலம் இல்ல, அது உங்க முன்னுரிமைகளை பாதுகாக்கிறது. ஒழுக்கம்ங்கிறது எது உங்களுக்கு சக்தி கொடுக்குது, எது அதை உறிஞ்சுதுன்னு தெரிஞ்சுக்கிறது. எந்த மக்கள் உங்களுக்கு வளர உதவுறாங்க, எந்த மக்கள் உங்களை மெதுவா உடைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. கவனச்சிதறல்கள், கூடுதல் கடமைகள், தேவையில்லாத அழைப்புகள்னு நீங்க இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கும்போது தான் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு இடம் உருவாகும். ஒரு சக்தி வாய்ந்த வாழ்க்கை தற்செயலான ஆமா களால் உருவாகாது, ஆனா தெளிவான, கவனமான இல்லை களால் உருவாகும். 6வது அத்தியாயம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இல்லைன்னு சொல்றது திமிர் இல்ல, அது தெளிவு. தெளிவு தான் உங்களுக்கு நீங்களே மத்தவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. உங்க நேரம் குறைவானது, உங்க சக்தி வரையறுக்கப்பட்டது. நீங்க எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு நீங்களே கிடைக்க மாட்டீங்க. சில நேரம் இல்லைன்னு சொல்றது சிரமமா இருக்கும். ஆனா நீண்ட கால அமைதி அந்த சிரமத்தின் மறுபக்கத்துல இருக்கு. சோ அடுத்த முறை யாராவது உங்க முக்கிய முன்னுரிமைகளுக்கு முரண்பட்ட ஒரு விஷயத்தை கேட்கும்போது உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க, இங்க ஆமான்னு சொல்றதால என் வளர்ச்சிக்கு நான் இல்லைன்னு சொல்லிக்கிறேனா? ஏன்னா நீங்க இல்லைன்னு சொல்லும்போது உங்க லட்சியங்கள், உங்க ஆரோக்கியம் மற்றும் உங்க அமைதிக்கு ஆமான்னு சொல்றீங்க. உங்களால இல்லைன்னு சொல்ல முடியலைன்னா உங்களால ஒழுக்கமா இருக்க முடியாது. ஒவ்வொரு இல்லையும் உங்க ஒழுக்கத்தின் சுவரை பலப்படுத்துது.
நினைவில் வெச்சுக்கோங்க, சரியான நேரத்துல இல்லைன்னு சொல்ல கத்துக்கிறவர் வாழ்க்கையில எப்பவும் திசையை இழக்க மாட்டார். அத்தியாயம் 7. மீண்டெழுதலும் மீண்டும் எழுந்து நிற்பதும். சில நேரம் வாழ்க்கை திடீர்னு நின்னுடும். நீங்க கடினமா உழைப்பீங்க, ஒழுக்கமா இருப்பீங்க, எல்லாவற்றையும் சரியா செய்ய முயற்சிப்பீங்க. ஆனா ஒரு அதிர்ச்சி வரும், எதிர்பாராத ஒரு விஷயம். நீங்க விழுவீங்க, நம்பிக்கைகள் உடையும். என்னால உண்மையிலேயே இதை செய்ய முடியுமா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. நீங்க விழுந்தா என்ன செய்வீங்க? ஏன்னா உண்மை என்னன்னா, யாரும் எல்லா நேரமும் ஒழுக்கமாயிருக்க முடியாது. நாம எல்லாரும் சில நேரம் தவற விடுவோம். ஒரு நாள் பிரேக், அப்புறம் 2 நாள், அப்புறம் ஒரு வாரம். அப்புறம் பழைய பழக்கங்களுக்கே போயிடுவோம். ஆனா இது தான் உண்மையான சோதனை. நீங்க மறுபடியும் எழுந்துக்கிறீங்களா? உங்களை மறுபடியும் உருவாக்குறீங்களா இல்லனா விட்டுடுறீங்களா? மீண்டெழுதல்ங்கிறது எல்லாமே இழந்த மாதிரி இருக்கும்போது கூட உறுதியாயிருக்கிறது. ஒழுக்கத்தின் மிகப்பெரிய சக்தி கன்சிஸ்டன்சி இல்ல, அது மீண்டு எழுந்து வர்றது. உங்க மிகப்பெரிய ஆயுதம் ஒரு சரியான வழக்கம் இல்ல, ஆனா எல்லாமே சிதைஞ்சு போனபோது மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடிய உங்க திறமை. ஒழுக்கமும் மீண்டெழுதலும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சது. நீங்க விழும்போது குற்ற உணர்வுல மூழ்காம உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும், இது என்னுடைய கடைசி வீழ்ச்சி இல்ல, இது என்னுடைய கடைசி ஆரம்பமும் இல்ல. இந்த உலகத்துல ஜெயிக்கிறவங்க சரியானவங்க இல்ல, ஆனா திரும்ப திரும்ப எழுந்திருக்கிறவங்க. மீண்டெழுதல் வெறும் ஒரு உணர்வு இல்ல, அது ஒரு திறமை. ஒவ்வொரு முறையும் நீங்க தோல்வியில இருந்து எழுந்திருக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு புது சக்தியை நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க. நினைவில் வெச்சுக்கோங்க, விழுகிறது சகஜம், ஆனா விழுந்த இடத்திலேயே இருக்கிறது உங்க விருப்பம். ஆமா, மறுபடியும் ஆரம்பிக்கிறது முதல்ல எப்பவுமே ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா நீங்க எழுந்ததும் மொமெண்டம் பிடிக்கும்போது உங்க மனசு மறுபடியும் விழிக்கும். ஒழுக்கம் பர்ஃபெக்ஷனை பத்தினது இல்ல, அது பெர்சிஸ்டன்ஸ் பத்தினது. நீங்க ஒரு முறை இல்லனா 100 முறை விழுகிறது முக்கியம் இல்ல. எத்தனை முறை நீங்க எழுந்திருக்கிறீங்கிறது தான் முக்கியம். நீங்க எவ்வளவு அதிகமா செய்றீங்களோ அவ்வளவு பலமா ஆவீங்க. உங்க தன்னம்பிக்கை வளரும், உங்க சுயமரியாதை திரும்ப வரும். ஒரு நாள் நீங்க கனவு கண்ட அந்த உருவத்தை நீங்க அடைவீங்க. சோ நீங்க விழுந்திருந்தா இல்லனா உடைஞ்சு போன மாதிரி உணர்ந்தா உங்களுக்கு நீங்களே ஒரு வாக்குறுதி கொடுங்க, எவ்வளவு முறை ஆனாலும் நான் மறுபடியும் ஆரம்பிப்பேன். ஏன்னா கடைசியில ஜெயிக்கிறவர் யாருன்னா எப்பவும் விழாதவர் இல்ல, ஆனா கடைசியில எழுந்தவர் தான். அத்தியாயம் 8. ஒழுக்கத்தை வாழ்நாள் முழுவதும் நிலைநிறுத்துதல். நீங்க ஒழுக்கத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க, வழக்கங்களை உருவாக்கியிருக்கீங்க, கவனச்சிதறல்களோடு போராடியிருக்கீங்க, விழுந்து எழுந்திருக்கீங்க. ஆனா இப்போ மிகப்பெரிய கேள்வி வருது, இதெல்லாம் நிலைத்து நிற்குமா? இந்த தெளிவு, கவனம் மற்றும் அர்ப்பணிப்போட என்னால என் மொத்த வாழ்க்கையும் வாழ முடியுமா? ஒழுக்கம் ஒரு 21 நாள் சவால் இல்ல, அது ஒரு லைஃப் டைம் கமிட்மெண்ட். ஆனா ஒரு நிமிஷம், இது ஒவ்வொரு நாளும் நீங்க பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அர்த்தமில்ல. அது ஒவ்வொரு நாளும் நோக்கத்தோட வாழறது. ஒவ்வொரு நாளும் உங்க முடிவுகள் உங்க எதிர்கால அடையாளத்தோட ஒத்துப்போகுதான்னு முடிவு செய்யறது. ஒழுக்கத்தை நிலைநிறுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் நோக்கம். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஏன் இருந்தா அது தானாவே கிடைக்கும். உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நான் ஏன் ஒழுக்கமாய் இருக்கணும்? அது வெறும் ப்ரொடக்டிவிட்டிக்காக மட்டுமா, இல்லனா எனக்குள்ள மறைஞ்சிருக்க ஒரு உருவத்தை நான் அடையணும்னு ஆசைப்படுறேனா? உங்க ஏன் பலமாயிருக்கும்போது ஒழுக்கம் ஒரு சுமையாயிருக்காது, அது உங்களுக்குள்ள ஒரு நெருப்பாக மாறும். ஒழுக்கத்தை நிலைநிறுத்த இரக்கம் அவசியம். நீங்க உங்களுக்கு நீங்களே அன்பாயிருக்கணும். ஏன்னா சில நாட்கள் நீங்க டயர்டா இருப்பீங்க, நீங்க நின்னுடுவீங்க. அப்போ நீங்க உங்களை புரிஞ்சுக்காம தண்டிச்சா நீங்க உங்க பாதையில இருக்க மாட்டீங்க. நிலையான ஒழுக்கம்னா உங்க லட்சியங்களை ஆதரிக்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறது. உங்க சக்தியை உறிஞ்சாம அதை பாதுகாக்கிற வழக்கம், பழக்கங்கள் மற்றும் சுற்றுப்புறம். ரொம்ப முக்கியமா, நீங்க ஒழுக்கத்தை உங்க அடையாளமா மாத்திக்கிறீங்க. நான் ஒழுக்கமாயிருக்க முயற்சி செய்றேன் அப்படின்னு சொல்லாம, நான் ஒழுக்கமானவன் அப்படின்னு சொல்ற நபராக நீங்க மாறணும். நீங்க ஒழுக்கத்தை உங்க ஆளுமையின் ஒரு பகுதியா ஏத்துக்கும்போது முடிவெடுக்கிறது ஈஸியாகும். ஏன்னா நீங்க தற்காலிகமான உணர்ச்சிகள் மேல இல்லாம நிரந்தரமான அடையாளம் மேல செயல்படுவீங்க. வாழ்க்கை நேரான கோடு இல்ல, ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். ஆனா நீங்க நீண்ட கால இலக்கை வச்சுக்கிட்டா குறுகிய கால தடைகள் உங்களை அசைக்காது. ஒரு மாரத்தான் ஓட்டக்காரர் மாதிரி யோசிங்க. நீங்க வேகமா ஓடணும்னு அவசியமில்ல, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன முன்னேற்றம், ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன வளர்ச்சி, படிப்படியா நீங்க பெருமைப்படக்கூடிய ஒரு வரலாற்றை உருவாக்குவீங்க. கடைசியா, ஒழுக்கம் ஒரு டெஸ்டினேஷன் இல்ல, அது ஒரு வாழ்நாள் பயணம். இந்த பயணத்தை ஏத்துக்க நீங்க தயாரா இருந்தா எந்த லட்சியமும் கனவும் விஷனரி உங்களுக்கு தூரமா இருக்காது.
ஏன்னா நான் ஒழுக்கத்தோட வாழ தயார் அப்படின்னு நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற அன்னிக்கு உங்க வாழ்க்கை ஒரு புது பாதையை எடுக்கும். அங்க முன்னேற்றம் ஒரு பழக்கம் மற்றும் சிறந்தது உங்க இயல்பு. சோ நண்பர்களே, இந்த பயணத்தின் கடைசி வளைவை நாம அடைஞ்சிட்டோம். ஒரு கேள்வி மட்டும் இருக்கு, இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒழுக்கம் காலையில எப்படி ஆரம்பிக்குது இல்லைன்னு சொல்றது எவ்வளவு முக்கியம், மீண்டெழுதல் எப்படி மறுபடியும் எழுந்திருக்க நமக்கு கத்துக் கொடுக்குது, மற்றும் ஒழுக்கம் ஒரு குறுகிய கால தீர்வு இல்ல, அது ஒரு வாழ்நாள் பழக்கம்னு நீங்க கேட்டிருக்கீங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்த வார்த்தைகளால மட்டும் உங்க வாழ்க்கை மாறாது. உங்க வழக்கம், உங்க அடையாளம், உங்க முடிவுகள் ஒரே ஒரு முடிவால தான் மாறும். நீங்க வெறும் உத்வேகம் மட்டும் பெறக்கூடிய நபராக இருக்க ஆசைப்படுறீங்களா, இல்லனா உத்வேகம் பெற்று செயல்படக்கூடிய நபராக இருக்க ஆசைப்படுறீங்களா? ஒழுக்கம் ஒரு கவர்ச்சியான விஷயம் இல்ல. அது இன்ஸ்டாகிராம்ல ஜொலிக்காது. ஒழுக்கம்ங்கிறது யாரும் பார்க்காத போது உங்க கூட இருக்கிறது. ஒழுக்கம் உங்க ஒவ்வொரு டயர்டுனஸோடும் போராடும், ஒவ்வொரு கவனச்சிதறலோடும் போராடும், ஒவ்வொரு தோல்விக்கு அப்புறமும் உங்களை எழுந்து நிற்க வைக்கும். ஒரு நாள் மக்கள் உங்க வெற்றியை பார்த்து உங்க முடிவுகளை கொண்டாடும்போது நீங்க சிரிச்சுப்பீங்க, நான் மத்தவங்க செய்யாததை செஞ்சேன், அதனால தான் நான் யாரும் அடையாத இடத்துல இருக்கேன் அப்படின்னு நினைச்சுப்பீங்க. சோ இந்த புத்தகத்துல இருந்து கத்துக்கிட்டதுடன் நிறுத்திக்காம அதை வாழ ஆரம்பிங்க. இப்போவே ஒரு சின்ன பொறுப்போட உங்க நாளை ஆரம்பிங்க. உங்களுக்கு நீங்களே கொடுத்த சின்ன வாக்குறுதிகளை காப்பாத்துங்க, கவனச்சிதறல்களை நீக்குங்க, உங்க திசையை உறுதியா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா நினைவில் வெச்சுக்கோங்க, ஒழுக்கம் உங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்துறது இல்ல, அது உங்க வாழ்க்கையின் பொறுப்பை எடுத்துக்கிறது. இந்த வீடியோ உங்களை தொட்டிருந்தா டே 1 ஸ்டார்ட்ஸ் டுடே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணுங்க. ஏன்னா இங்க வெறும் உந்துதல் மட்டும் இல்ல, மாற்றம் கிடைக்கும். ஒவ்வொரு வாரமும் நாங்க உங்க மனநிலை, பழக்கங்கள் மற்றும் வாழ்க்கைக்கு ஒரு புது திசையை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி புத்தகங்கள் மற்றும் யோசனைகளை கொண்டு வருவோம். நினைவில் வெச்சுக்கோங்க, ஒழுக்கம் ஒரு திறமை இல்ல, அது உங்க அடையாளம். அடுத்த வீடியோல ஒரு புது புத்தகம், ஒரு புது சிந்தனை மற்றும் ஒரு புது நீங்கன்னு சந்திப்போம். நன்றி.